வணக்கம். இறை சுகம், இறை இன்பம். பிறர் நம்மளை நல்லவர் என்று சொல்வதற்காக நடிப்பும் வேண்டியதில்லை, அதுக்கு வேண்டிய முயற்சியும் வேண்டியதில்லை. நாம் இறையோட இறையாக, இறை இன்பமாக, இறைநிலையாக இருந்தாலே போதும். நாம் அனைவரும் நல்லவர்தான். இதுக்கு எந்த பயிற்சியும் வேண்டியதில்லை, முயற்சியும் இருக்கக்கூடாது. அது நடிப்பாகிவிடும். அது அந்த நிலை ஒரு பக்குவ நிலைக்கு வராது. அது நிலை வேறு. ஆனால் எந்த முயற்சியும் வேண்டியதில்லை, எந்த பயிற்சியும் வேண்டியதில்லை. நம்மளை நல்லவன்னு சொல்வதற்காக நாம் சிரமப்பட வேண்டியதில்லை. நாம் இயல்போடு இயல்பாக, இறை இன்பமாக, நல் ஒழுக்கங்களோடு, நல் சிந்தனையுடன் எல்லா விஷயத்திலையும் ஒரு உயர்ந்த பண்போடு இருந்தாலே போதும். நாம் அனைவரும் நல்லவர்தான், அன்பானவர்தான். இதற்காக நாம் எந்த முயற்சி வேண்டியதில்லை. நம்மளை நல்லவன்னு சொல்லட்டும்னு அதுக்காக ஒரு முயற்சி எடுத்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அது வேண்டியதும் இல்லை. அது நிற்காது. அது வேறு விஷயத்துக்கு போயிடும். சாயம் காய்ச்சின குஞ்சு போல ஒரு நாள் அந்த சாயம் கலண்டு விடும். அது எதற்கு? நாம் இயல்பாகவே இயற்கையோட, இறைநிலையோட, இறை இன்பத்தோட, பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலோட இறைநிலையாக இருப்போம், இயல்பாக இருப்போம். அதுவே நிரந்தரம், அதுவே நிலையானது. இதுவே போதுமானது வாழ்க்கைக்கு. இந்த இறை நிலையாக வாழ்ந்தாலே நாம் எல்லா ஒழுக்கத்திலையும் சிறந்தவர்களாக இருக்கிறோம். பிறருக்காக நாம் முயற்சி பண்ண வேண்டியதில்லை. பிறர் நல்லவன்னு சொல்வதற்காக சிரத்தை எடுக்க வேண்டியதில்லை. முயற்சியும் வேணாம், பயிற்சியும் வேணாம். அது அது வேறு நிலைக்கு கொண்டு போயிடும். சாயம் காய்ச்சினா குஞ்சுன்னு சொன்னது போல் ஒரு நாள் வெளுத்து விடும். அது வேண்டியதில்லை. வெண்மையாக இருப்போம், மனது எப்போதுமே சந்தோஷமாக இருப்போம், இறைநிலையோடு இருப்போம். அதுவே போதுமானது. அதாவது மனச்சாட்சி எனும் பெட்டகத்துக்கு அழுக்கில்லாமல் இருப்போம், ஆன்மாவுக்கும் சஞ்சலம் இல்லாமல் இருப்போம். அந்த நிலை இருந்தாலே போதும். நம்ம இயல்பாகத்தான் இருக்கிறோம்னு அர்த்தம். இயல்பாகவே இருந்தாலே இறை நோக்கு தான். அதனால் இயல்பாகவே இன்பமாகவே உயர்ந்து வாழ்வோம். பிரபஞ்சத்தோடு ஐக்கியத்தோடு இணைந்திருந்து இம்பிட்டு இருப்போம். நன்றி, வணக்கம்.